கேஜ் ஒயர் எடுத்திருக்கேன். ஸோ கேஜ் ஒயர் வேறு, கியர் ஒயர் வேறு. ஸோ ஆன்சர் புரிஞ்சிருச்சா? நீங்கள் கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நீங்கள் என்னோடய சேனலை பார்த்தாலே உங்களுக்கு எல்லா ஆன்சருமே கிடச்சிரும். ஸோ இந்த கேஜ் ஒயரை லைட்டாக இந்த மாதிரி ஒரு வளைச்சி நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்துட்டு ஃபிங்கரோட சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இப்படி தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இந்த சென்டரில் நீங்கள் வந்துட்டு டேப் கூட நீங்கள் வந்துட்டு ஒட்டி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு சும்மா தான் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அப்படியே வந்துட்டு இதை ரவுண்ட் ஆக்கிக்கிட்டு அதை அப்படியே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு கட்டர் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எண்டிங்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சைடும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ டபுள் சைடும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சைடு எக்ஸஸாக இருக்கிறதையும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு அதுவுமே வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரிங் பேஸ் வந்துட்டு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நம்ம வந்துட்டு 5 ஃபிங்கருக்குமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதை நம்ம அப்படியே வந்துட்டு கலட்டிக்கலாம். ஸோ கலட்டிட்டு இதே மாதிரியே வந்துட்டு 5 ஃபிங்கருக்குமே நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவான வீடியோக்கு வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. கேஜ் ஒயர் வச்சு நிறைய வீடியோஸ் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு நெயில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த நெயில் வந்துட்டு எப்போவோ வாங்கினது, பட் எங்கே வாங்கினங்கிறதே வந்துட்டு மறந்துட்டேன். ஸோ இது வந்துட்டு இன்விசிபிளாக இருக்கும் இந்த நெயில். இல்லை நீங்கள் எனி நெயில்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டிஐஒய் நெயில்ஸ் கூட நீங்கள் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெயில் வந்துட்டு இதில் நிறைய நெயில்ஸ் வந்துட்டு இருக்கும். இதில் நம்ம வந்துட்டு கலர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சைஸ்லேயுமே நெயில் இருக்கும். அதுதான் நான் இதை வந்துட்டு சஜஷன் பண்ணுறேன். நிறைய நெயில்ஸ் இருக்கும். இதில் நிறைய நெயில்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாகவும் இருக்கும். இதில் நம்ம எனி கலர்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம நெயில் பாலிஷ் வச்சு நம்ம வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். இல்லை வந்துட்டு பிளெயின் நெயில்ஸு. ஸோ இந்த நெயில் எடுத்துகிட்டு B7000 க்ளூ தான் இதுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம அந்த கேஜ் ஒயருக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ நெயிலுக்குனே தனியாக க்ளூவுமே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது கிடைச்சாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிறங்க. ஸோ இதை அப்படியே நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா காயணும். இதுக்கு நான் நெயில் பாலிஷ் வச்சு தான் நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ணேன். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நம்ம வந்துட்டு ரீயூஸும் பண்ணிக்கலாம். நான் 5 ஃபிங்கருக்குமே வந்துட்டு மேட் ஃபினிஷ்டு கோல்டு கலர் தான் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் ஷைனிங் கோல்டு கூட நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். எனி கலர்ஸ் நீங்கள் வந்துட்டு இதில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இதில் வேறு ஏதாவது இன்னோவேட்டிவாக நீங்கள் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது எனக்கு வந்து டாஸ்க் கொடுக்கணும் ஏதாவதுனாலும் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள். நான் அதை அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.